இலக்கிய சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்னென்ன மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இலக்கியா பார்த்திங்க அப்படின்னா எந்தளவுக்கு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றத நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். கௌதமை எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போது இந்த வீடியோவில் என்னென்ன மாதிரியான அட்டகாசமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்றத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இலக்கிய கிட்ட பார்த்திங்கன்னா பைரவி பேசிட்டு போன பிறகு பார்த்திங்கன்னா பயங்கரமான மன உளைச்சலில் இலக்கியா சுற்றிட்டுருக்காங்க. என்ன தான் பண்ணி நம்ம கௌதம்கிட்ட இதை புரிய வச்சு நம்ம வெளியே போகிறது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே நடந்து வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க நம்ம இலக்கியா. சரி, ஓகே, என்ன தான் ஆனாலும் சரி கௌதம் நல்லா இருக்கணும், அதுக்காக நாம் ஏதாவது ஒன்று இழந்தால் தான் கௌதமுடைய வாழ்க்கையில் ஒன்று கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியாவும் மனசை தேத்திக்கிட்டு போகிறாங்க. சரி, ஓகே, வீட்டுக்கு போன உடனே பார்த்திங்கன்னா கௌதமும் சோஃபாவில் உட்காந்துட்டு டிவி பார்த்துட்ருக்காருங்க. கௌதம் உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா சொல்கிறாங்க. அப்புறம் சொல்லும் போது தாங்க தெரிய வருது. சரி, ஓகே, என்ன விஷயம் சொல்லு அப்படின்னும்போது, கௌதம், நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையுமே முன்னேற முடியாது. நான் ஒரு துரதிர்ஷ்டசாலி, அதிர்ஷ்டம் கெட்டவன். நான் உங்களை விட்டு விலகி போனால் தான் உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கும். அதனால் நான் பார்த்திங்கன்னா இந்த வீட்டை விட்டு நான் வெளியே போயிடலான்னு இருக்கேன். நீங்கள் மறுபடியும் அதே வீட்டுக்குள்ளே போங்க. போயிட்டு அந்த 2 கோடி ரூபாய் பணம் ரெடி பண்ணி ஏதாவது ஒரு பிஸ்னஸ் செஞ்சு முன்னேறுங்க அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம கௌதமுக்கு பயங்கரமான ஒரு ஷாக் ஆகிடுதுங்க. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீ என்ன முட்டாள்தனமாக பேசிகிட்டு இருக்க? பைத்தியம் ஏதாவது பிடிச்சிருச்சியா? நீ என்னை விட்டு விலகி போயிட்டா நான் எப்படி முன்னேற முடியும்? என்னுடைய பலமே நீ தானே இலக்கியா. நீயே இல்லைன்னா நான் மட்டும் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க கௌதம். இதெல்லாம் கேட்ட உடனே நம்ம இலக்கியாவுக்கு கண்ணில் தண்ணியே வர ஆரம்பிச்சிருதுங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்களுடைய ஹார்ட் ஒர்க் தான் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு காரணமாக இருக்கும். நான் எந்த விதத்துலையும் உங்களுக்கு உதவலை. உங்களுக்கு கஷ்டத்தை தான் இது வரைக்குமே கொடுத்துருக்கேன். நீங்கள் என் கூட வந்ததுக்கப்புறம் என்ன சுகத்தை கண்டீங்க? பயங்கர வந்த நாள்லேருந்து கஷ்டம் மட்டும்தான் உங்களுக்கு கிடச்சிருக்கு. எந்த ஒரு நன்மையுமே நடக்கலை. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் வீட்டுக்கே கிளம்பி போயிருங்க. நான் எங்கேயாவது வெளியே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியாவும் சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம கௌதம் இதில் மாதிரிலாம் நீ பேசாத, பேசுனா என்னால் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட கெஞ்சி பேசுகிறாங்க.